Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீட்ரூட் தோரன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனா இப்போ குட்டீஸ்க்கு உங்களுக்கு பீட்ரூட் யாருக்கும் பிடிக்கலனா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த பீட்ரூட் தோரன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட்டை பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு மிக்சியில் ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு இப்படி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரதோட பொரிச்சிக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறது வரை குக் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் நம்ம எக் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி இதில் ஒரு எக் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. மிடில் எக் அடித்து ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வேகிறது அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்டியான பீட்ரூட் தோரன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.